விஜய்க்கு அரசியல் பொறுத்த மட்டும் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா என்றால் நம்ம பொதுப்படையா எல்லா இடமும் வெளிப்படையா பார்க்கிறோம். அவருக்கு எதிராக ஒரே ஒரு குரல் கூட வரல. அரசியல்வாதிகள் தான் அவருக்கு பிடிக்காதவங்க எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில இருந்து அல்லது அந்த இறந்த குடும்பங்கள்ல இருந்தோ சுப்ரீம் கோர்ட் அமைத்துள்ள எஸ்ஐடியும் சரி, அந்த சிபிஐ நடவடிக்கையும் சரி, எதுவாக இருந்தாலும் இது விஜய்க்கு சாதகமாகவோ பாதகமாகவோ எப்படி அமைஞ்சாலும் சரி, முதல்ல அண்ணாமலை கொடுத்த குரல், அவரு நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நின்னாரு. ஒரு விஜய் ஒரு விக்டிமா நிற்கிறாரு. விஜயுடைய ஆதரவாளர்கள் 41 பேர் இறந்திருக்காங்கன்னா, என்ன பொறுத்தவரையில இது மாதிரி வேலைகள்லாம் செய்யற திமுக காரன் செய்வான். திசை மாத்த இயக்கம் செய்வோம். இன்வெஸ்டிகேஷனை மாட்டி விடுறதுக்கும் திமுக கிட்ட அவ்வளவு கிரிமினல் பசங்களும் இருக்கான், அதிகாரிகளே இருக்கான். அந்த ஒரு சம்பவம் அப்படியே அரசியலை திருப்பி போட்டு மீண்டும் ஜனநாயகத்தை மீட்டோம். அது மாதிரி தமிழகத்துல இன்னைக்கு ரொம்ப அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, அந்த எமர்ஜென்சி பீரியடை விட மோசமான சூழ்நிலையில திமுக வீழ்த்தணுங்கிற ஒரே எய்ம்ல எல்லாரும் ஒண்ணு சேரணும். அதுக்கு என்னுடைய பார்வையில சரியான நபரா தெரிகிறது எல்லாருடைய மதிப்புக்கும் உரிய ரஜினிகாந்த் அவர். இப்போ கரூர் சம்பவம் தொடர்பாக கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேல ஆகிருக்கு. இதுல சிபிஐ உத்தரவிட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம். இதனுடைய அடுத்த கட்ட விசாரணைகள் எப்படி போக இருக்குது சார்? முதல்ல அந்த துயரமான சம்பவம் 41 பேர் அதில் மரணம் அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையாடலை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இதுல இப்போ 2 வகையா நம்ம பார்க்கணும். ஒண்ணு வந்து சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிட்டு ஒரு எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க. ஒரு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அவருக்கு கூட 2 தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், கிட்டத்தட்ட நம்ம அதை என்ன சொல்லலாம், ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்னு சொல்லலாம். எஸ்ஐடி அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இல்லைனாலும் அவங்க உண்மையை கண்டறிந்து என்னன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் சிபிஐ நேரிலே வந்து அதுல விசாரணை நடத்தி நடவடிக்கையும் எடுப்பார்கள். 2 இருக்கு. நான் 2மே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகும். இந்த கண்டிஷன்ல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த சம்பவம் விஜய்க்கு ஏதாவது பாதிப்பை, அரசியல் பொறுத்த மட்டும் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா என்றால் நம்ம பொதுப்படையா எல்லா இடமும் வெளிப்படையா பார்க்கிறோம். அவருக்கு எதிராக ஒரே ஒரு குரல் கூட வரல. அரசியல்வாதிகள் தான் அவருக்கு பிடிக்காதவங்க எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில இருந்து அல்லது அந்த இறந்த குடும்பங்கள்ல இருந்தோ அல்லது அவருடைய ஆதரவாளர்கள்ல இருந்தோ அவருக்கு எதிராக எந்த கோபமோ எதுவுமோ திரும்பவில்லை. அசம்பாவிதம் நடந்து விட்டது. இப்ப அவரை சார்ந்தவர்கள் வந்து இது திமுக காரர்களின் சதி வேலை, குறிப்பாக செந்தில் பாலாஜியின் சதி வேலை என்பது போல சொல்லுகிறார்கள். மற்ற எல்லாரும், விஜய் பிடிக்காதவர்கள் எல்லாரும் இல்ல விஜய் தான் தாமதப்படுத்தினாரு, பிந்தி வந்தாரு, கூட்டத்தை கூட்டி ஒரு பிரமிப்பை காட்டணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பெரிய அறிவுஜீவிகள்லாம் விஜய் வந்து கூத்தாடி, விஜய் வந்து அரசியல் தெரியாதவன், விஜய் நடிக்கிறான் அப்படின்னு எல்லாம் பல்வேறு விதமா சொல்றாங்க. இப்ப என்னை பொறுத்தவரையில என்னுடைய கருத்து இதுல என்னன்னா, நான் முன்னாடி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி தான் சொன்னாங்க. இந்த சோகால்டு அறிவுஜீவிகள்லாம் கூத்தாடினாங்க. சினிமாக்காரன், மலையாளி, நடிகர், இவனுக்கு என்ன தெரியும், பேச தெரியாது, எழுத தெரியாது, பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள்லாம், இன்னும் மோசமாக கூட குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கொலையாளிங்கிற ஒரு குற்றச்சாட்டை விஜய் மேலே வைக்கிறாங்க. எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் விஜய்க்கு செல்வாக்க கூட்டத்தான் செய்தே ஒழிய குறைப்பதாக தெரியவில்லை. நம்ம ஃபீல்டில் அதைத்தான் பார்க்குறோம். இப்போ என்னுடைய அனுமானம் என்னன்னா, இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டு மக்கள் மனநிலையை பார்க்கும்போது இந்த 2 அமைப்புமே, எஸ்ஐடியும் சரி, சுப்ரீம் கோர்ட் அமைத்துள்ள எஸ்ஐடியும் சரி, அந்த சிபிஐ நடவடிக்கையும் சரி, எதுவாக இருந்தாலும் இது விஜய்க்கு சாதகமாகவோ பாதகமாகவோ எப்படி அமைஞ்சாலும் சரி, அது மக்கள் மத்தியில இன்னும் விஜயுடைய செல்வாக்கு கூட்டத்தான் செய்யுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இருக்கிற ட்ரெண்டை பார்க்கும்போது அப்படித்தான் தெரியும். இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, சிபிஐ உத்தரவிட்ட உடனே வந்துட்டு பாஜகவுடன் அடிமையாட்டாரு விஜய் அவர்கள். பாஜக சொல்லிதான் சிபிஐ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இங்க அடிபட்டுச்சு இல்லை? எப்படி சார்? இல்ல இது முழுக்கும் அபத்தமானது. அதுக்கு ஒரு காரணம் வந்து முதல்ல அண்ணாமலை கொடுத்த குரல், அவரு நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நின்னாரு. ஒரு விஜய் ஒரு விக்டிமா நிற்கிறாரு. விஜயுடைய ஆதரவாளர்கள் 41 பேர் இறந்திருக்காங்கன்னா,
அப்போது விஜய் தான் அதுக்கு தலைமை இருக்கணும், பொறுப்பேற்கணுங்கிற கண்டிஷனில் இருக்கும்போது விஜய் வந்து ஒரு விக்டிமாக இருக்கார். அந்த கண்டிஷனில் மொத துணிச்சலாக தைரியமாக நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நின்னது அண்ணாமலை தான். முதல் குரல் அண்ணாமலை குரல் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தின் குளறுபடிகளும் சீர்கேடுகளும் இருந்தது. அதனால கலெக்டரையும் எஸ்பியையும் சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னார் முதல் நாள். அதுக்கு பிறகு அட்லீஸ்ட் இடமாற்றமாவது பண்ணணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத கருத்தை அண்ணாமலை தான் சொன்னார். தமிழ்நாட்டை எந்த பொலிட்டிஷியனும் வைக்கல. அதுக்கு பிறகுதான் எடப்பாடி மற்றவங்க எல்லாரும் விஜய் மேலே தப்பு இல்லை, சதி வேலையாக இருக்கலாம், அப்படியா இருக்கலாம், இப்படியா இருக்கலாம், 1000 நான்சென்ஸ் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். இப்போ இந்த கண்டிஷனில் அதுக்கு அடிப்படை காரணம் அண்ணாமலை தான். அதுக்கு அண்ணாமலைக்கு விஜய் நன்றி சொன்னதாக கூட நம்ம லேசாக வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது அண்ணாமலை சொன்னாலும் தெரியணும், இல்லைனா விஜய் சொல்லணும். நான் நன்றி சொன்னேன்னு விஜய் சொல்லணும், இல்லைனா அண்ணாமலை எனக்கு நன்றி சொன்னாரு, நான் நன்றியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது அவங்க 2 பேரும் இதை பற்றி சொல்லலை. இதெல்லாம் வெளியே வர்ற இதுதான். உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. இது விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போனது வந்து திமுக தவறான நடவடிக்கை தான். அதனால தான் விஜய் அங்கே போகக்கூடிய அளவுக்கு இவங்க மீடியா ஃபுல்லாக விஜய் மேலே பொய் பிரச்சாரம் பண்ணி அவ்வளோ விஜயால் தான் வந்து விஜய் ஒரு கொலைகாரனாக மாற்ற அரசாங்கமும் சரி நிர்வாகமும் சரி திட்டம் போட்டு எல்லாரும் செயல்பட்டதுனால விஜய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். எனிவே எப்படி பார்த்தாலும் சரி சூழ்நிலை விஜய்க்கு சாதகமாக தான் இருக்குது. மக்கள் மத்தியில் போக போக நம்ம பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ சிபிஐ உள்ளே வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருந்து உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சில எரிஞ்ச ஆவணங்களும் அவங்க சில டிஜிட்டலைஸ்டு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கைப்பற்றியதாக சொல்லியிருக்காங்க. அதில் பென்ட்ரைவெல்லாம் கிடைச்சதாக சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா திமுகவுக்கு எதுவும் பிரச்சனை ஏற்படுறது வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, அது எனக்கு என்ன பொறுத்தவரையில் இது மாதிரி வேலைகள்லாம் செய்கிற திமுக காரன் செய்வான். திசை மாத்த இயக்கம் செய்வோம். இன்வெஸ்டிகேஷனை மாட்டி விடுறதுக்கும் திமுக கிட்ட அவ்வளவு கிரிமினல் பசங்களும் இருக்கான், அதிகாரிகளே இருக்கான், அவ்வளவு கிரிமினல் வேலை செய்யக்கூடியவனும் இருக்கான். சிபிஐ எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கிரிமினல் அதிகாரிகளுக்கு அவனுங்களே சொல்லி கூட செய்திருக்கலாம். அதனால இதுதான் அப்படின்னு நம்ம யாரும் இதில் ஒரு கன்க்ளூஷனுக்கெல்லாம் வர முடியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அதுவே ஒரு சதி வேலையாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சிபிஐ ஃபைனலாக என்ன சொல்லுதோ அதை பொறுத்து தான் தெரியும். இப்போ இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை விஜய் சந்திக்கும் போது இந்த நேரத்துல அரசியல்ல அவர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க சார்? அரசியல்ல என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க சார்? ஏன்னா பனையூர்லயே இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இன்னமும் ஒரு மத்தியில வந்துட்டு இருக்கு இல்லையா? மக்கள் இங்க இப்படி இன்னல்ல இருக்கும் போது அவர் இன்னமும் குரல் கொடுக்காம வெளியில வராம வீட்டிலே இருக்காரு, வீட்டுல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சு அடிபடுது இல்லை சார்? என்ன நினைக்கிறேன்னா, விஜய் இப்போது செய்யறது சரியா தான் செய்யறாருன்ற மாதிரி அரசியல் ரீதியாக அவர் ரொம்ப சரியான செயலை செய்கிறாருன்னு தான் மௌனம் காத்தாலும், அவர் அந்த என்ன உறுதிமொழி கொடுத்தாரோ அந்த உறுதிமொழிப்படி அத்தனை பேருக்கும் அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து பேங்க்ல போட்டார். பொதுவாக அரசியல்வாதி யாரும் உறுதிமொழி கொடுத்து இது மாதிரி செய்ய மாட்டாங்க. விஜய் இன்னைக்கு அரசியல்ல ஒரு சின்ன குழந்தை, 1.5 வயசு குழந்தை. நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணுங்கன்னா, ஒரு குழந்தைய 6 மாசம் 8 மாசத்துல ஊந்து, அப்புறம் ஒரு 10 மாசம் ஆன உடனே எதையாய் பிடிச்சு நிக்க ஆரம்பிக்கும். 12 மாசத்துலதான் ஓரளவு அந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த 1.5 வயசு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போதே மிகப்பெரிய அடி கீழே விழுந்ததுல அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த அடியில இருந்து எழும்பி நடக்கணும்னா அவரு ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படணும். ஆனா அவர் கொடுத்த உறுதிமொழிப்படி அந்த குடும்பங்களுக்கு பணம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம அந்த குடும்பங்களை நான் தத்தெடுத்துக் கொள்ளுகிறேன் சொல்லியிருக்காரு இல்லையா? அது ரொம்ப பரந்த மனசு. அதை யாராலும் பாராட்டாம இருக்க முடியாது. எந்த அரசியல்வாதியும் இப்படி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினதும் கிடையாது. விஜய் இப்ப தனித்து போட்டிடுவதால கூட்டணி அமைச்சு போட்டுட்டா அவருக்கு வந்துட்டு சாதகமா இருக்குமா சார் காலம்? இப்போது இருக்க சூழ்நிலையில நிறைய பேர் பல ஆருடங்கள் சொல்றாங்க. விஜய் அங்க போவாரு, இங்க போவாரு, அதிமுக கூட போவாரு, பாஜக கூட்டணி உடஞ்சி பாஜக தனித்து விடப்பட்டோம் அப்படி இப்படின்லாம் நிறைய என்னெல்லாமோ சொல்றாங்க. இப்போ இந்த ஆருடங்கள்லாம் இதுவரைக்கும் எப்படி பலிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனா என்னை பொறுத்தவரையில பழைய முன் உதாரணங்கள் 1-2 உண்டு. ஒன்று இந்திரா காந்தி பீரியட்ல, நம்ம எமர்ஜென்சி பீரியட்ல அதிகம் என்னுடைய கவனத்தை ஞாபகத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்திரா காந்தி பீரியட்ல இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா அப்படிங்கிற கோஷம் வரைக்கும், இந்திரா தான் எல்லாமே அப்படிங்கிற கோஷம் வரைக்கும் போயிட்டு, எமர்ஜென்சி காலத்தில் மக்கள்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்த நேரத்தில் ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணங்கிற ஒரு அந்த மாமனிதர் வந்து பல்வேறு கட்சிகளை, முக்கியமான 4 கட்சி, இன்னும் மொத்தத்தில் ஒரு 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை, எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கட்சிகள்,
கொள்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்கை சம்பந்தமே கிடையாது. இத்தனை பேரையும் ஒன்று திரட்டி ஒரே மனிதனால பெரிய அவருக்கு ஈக்குவலா படிச்ச ஆளுக்கு நிறைய பேர் மற்ற சித்தாந்தத்தில் உள்ளவங்க. அவரும் ஒரு பழைய ஐசிஎஸ் ஆபீசர் நினைக்கிறேன், ஐசிஎஸ் படிச்சவர். அவருக்கு ஈக்குவலா மொராய் தேசாய், இன்னும் நிறைய பேர், சுப்பிரமணிய சுவாமி, எல்லாமே பெரிய படித்த பண்பாளர்கள் தான். எல்லாத்தையும் பல்வேறு கோட்பாடுகளுக்கு முரண்பட்ட கோட்பாடுகளில் இருப்பவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தார். ஒன்று சேர்த்து தான் இந்திரா காந்தியை தோற்கடிக்க முடிஞ்சு. ஒரு மாபெரும் சக்தி இந்திரா காந்தி. அது ஒரு பெரிய உதாரணம். திரும்ப இந்திரா காந்தி ஆக்சுவலாக சர்வாதிகாரவாதியாகவே மாறி நாட்டில் ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் நடத்திட்டு இருந்தாங்க, கொடுங்கோன்மை ஆட்சி. அதை இவங்க எல்லாரும் சேர்ந்து அது சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்துக்கு மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு சம்பவமும் நடந்து திரும்ப தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு சின்ன சம்பவம் தான். என்ன, சுப்பிரமணிய சுவாமி பார்லிமெண்ட் உள்ள நுழைஞ்சி அங்கே ஒரு கருத்தை முன் வச்சுட்டு திரும்பவும் தப்பி பார்லிமெண்ட்ல இருந்து வெளியே போய் அமெரிக்காக்கே தப்பி போயிட்டார். அது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு இந்திரா காந்திக்கு உலக நாடுகள் முழுதும் ரொம்ப பெரிய கேவலமாகவும் அசிங்கமாகவும் ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து அந்த நேரத்தில் இது தேர்தலுக்கு அறிவிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு போயிடுச்சு. அந்த ஒரு சம்பவம் அப்படியே அரசியலத்தை திருப்பி போட்டு மீண்டும் ஜனநாயகத்தை மீட்டோம். அதே மாதிரி தமிழகத்தில் இன்னைக்கு ரொம்ப அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. அந்த எமர்ஜென்சி பீரியடை விட மோசமான சூழ்நிலையில அந்த முதல் குடும்பமும் அந்த முதல் கொள்ளைக்கார குடும்பமும் அந்த குறுநில கொள்ளைக்காரர்கள் எல்லாரும் குறுநில மன்னர்கள்ங்கிறாங்க. அந்த தவறான வார்த்தை. ஆக்சுவலா அந்த திமுக காரனுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 5 பேர் 6 பேர் 8 பேர் 10 பேர் இருக்காங்க. எல்லாம் குறுநில கொள்ளையர்கள். இவங்க எல்லா கையிலையும் மாட்டிட்டு எமர்ஜென்சியை விட மோசமான சர்வாதிகார ஆட்சியில தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். மீடியாவில் பேசுறதை நீங்க பார்த்துருக்கலாம். இந்த வரதராஜன் மாதிரி 1-2 ஆட்கள் தைரியமா பேசக்கூடியவங்க அவ்வளோ பேர், மாரிதாஸ், கிஷோர் கசாமி எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள வைக்கிறது மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கும். இதை தோற்கடிக்கணும்னா ஒன்று அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும். எமர்ஜென்சியில் எப்படி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்தோ, எதிர்கட்சிகள் எல்லாம் அது மாதிரி ஒன்று சேர்ந்து தோற்கடிக்கலாம். ஒன்று இந்த வரப்போகிற தேர்தலில். ரெண்டாவது இன்னொரு வழி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் வந்து கொஞ்சம் கொடூரமான ஆட்சி பண்ண ஒரு காலகட்டம். அப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர் நம்ம சோ ராமசாமி இருந்தார். அதை முன்னெடுக்கிற எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்று சேர்த்ததோட மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை ரெண்டா உடைக்கிறதுக்கு அவருக்கு நின்று மூப்பனார் தலைமையில் அந்த காங்கிரஸ் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாயிச்சு. திரும்ப தமிழ் மாநில காங்கிரஸ் டிஎம்கே எல்லாரும் சேர்ந்து அவங்க ஒரு கூட்டணி போட்டு ஜெயலலிதா அம்மையாரை தோக்கடிச்சாங்க. 2 முன் உதாரணம். ஸ்டேட்ல ஒன்று இருக்கு, சென்ட்ரல்ல ஒன்று இருக்கு. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் என்ன சூழ்நிலை இருக்குன்னா, இது என்னுடைய கருத்து, என்னுடைய பார்வை. தமிழ்நாட்டில் 2 ஆளுமை முக்கிய மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள். ஒன்று அண்ணாமலை, நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியில இருந்தாலும் கட்சிக்கு அப்பாற்பட்டு. ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று விஜய். இப்போ ஒருத்தன் முறைச்சா அடிப்பேன் நான், திருமாவளவன் நான் முறைச்சு பார்த்து அடிப்பேன் நான். அவனுக்கும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஜாதி சார்ந்த அமைப்பு இல்லையா, அவங்க அமைப்புல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. அவனை விட்டுறலாம். இருந்தாலும் குறிப்பா இந்த 3 பேர், இந்த 3 பேரையும் எடுத்துக்கலாம். அப்புறம் கட்சி லெவல்ல பெரிய கட்சின்னு சொன்னா, நான் இவங்க 3 பேரையும் கட்சி சார்ந்து சொல்லல, மக்கள் மத்தியில கட்சிக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உள்ளது. அண்ணாமலை, 2வது விஜய், 3வது சிம். 3 பேர் கட்சின்னு பெரிய கட்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பவும் அதிமுக தான் தமிழ்நாடு முழுதும் கட்டமைப்பு உள்ள கட்சி. பட் அங்கே லீடர் இல்லை, மக்களால் ஈர்க்கப்படுகிற, மக்களால் அன்பு செய்யப்படுகிற ஒரு லீடர் இல்லை. ஆனால் கட்சி இப்பவும் கிளைகள் கட்டமைப்பு எல்லாம் இருக்கக்கூடியது அதிமுக. எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு இன்னைக்கு அந்த காலத்தில் அன்னைக்கு சோ ராமசாமி இருந்தே மாதிரி இன்னைக்கு ஒரு ஆள் வேணும். இருந்தா கொண்டு வரலாம். கொள்கை எல்லாம் கோட்பாடு ஒருத்தனுக்கும் கிடையாது, எல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இவங்களை தோக்கடிக்கணும்னா கொள்கை கோட்பாடை தூக்கி தூர வச்சுட்டு திமுக வீழ்த்தணுங்கிற ஒரே எய்ம்ல எல்லாரும் ஒன்று சேரணும். அதுக்கு என்ன பொறுத்தவரையில் நான் என்னுடைய பார்வையில் சரியான நபராக தெரிகிறது, எல்லாருடைய மதிப்புக்கும் உரிய ரஜினிகாந்த் அவர். அன்னைக்கு சோ இருந்தாரு, ஆனா சோக்கு இருக்கிற அனுபவமும் அந்த அறிவாற்றலும் ரஜினிக்கு இருக்கா என்னன்னு தெரியாது. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது வயது முதிர்வு காரணமாக வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு. வயது முதிர்வு இப்போ அரசியல் எப்படி சார்? இல்ல, வயது முதிர்வுன்னு சொல்லல, அவரு உடல்நல காரணத்தை காட்டி சொன்னார். அதுதான் மெயினா சொன்னார். ஆனா மக்கள் ரொம்ப அவரை எதிர்பார்த்தாங்க, பெரும்பான்மையான மக்கள் அவரை எதிர்பார்த்தாங்க. அவருடைய அந்த அறிவிப்பால ஏமாந்தாங்க.
இப்போ அவர் அரசியலுக்கு வர வேண்டாம், ஒரு மீடியேட்டராக பேக்ரவுண்டில் இருந்து அவரால் அது பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். யார் எப்படி இருக்காங்களோ தெரியல, பட் நான் நம்புகிறேன். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு எல்லாரோடமும் ஒரு நல்ல மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரியவராக இருக்கிறாரு. அண்ணாமலைகிட்ட இருந்தாலும் சரி, சீமான்கிட்ட இருந்தாலும் சரி, விஜய்கிட்ட இருந்தாலும் சரி, அல்லது அதிமுகவில் உள்ள பெரிய தலைவர்கிட்ட எல்லார்கிட்டையுமே. அதே மாதிரி ஆளுங்கட்சி டிஎம்கே காரங்கட்டையும் அவருக்கு நல்ல ஒரு ரப்போ இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலைக்கு அன்னைக்கு ஷோ ராமசாமி என்ன செயலை செய்தாரோ ஜெயலலிதாவுக்கு எதிராக, அதே செயலை ரஜினிகாந்த் இன்னைக்கு செய்ய முடியும். ஹீ கேன் பிளே கிரேட்டர் ரோலுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம், ஆசையும் கூட. ஆனால் அது எப்படி நடக்குன்னு தெரியாது. இங்கே தான் இப்போ மீடியாக்கள் அவ்வளோ நெரேட்டிவ் செட்டிங்காக தானே போயிட்டுருக்கு. நம்ம யாரெல்லாம் பெரிய பத்திரிகையாளர்கள் அறிவார்ந்தவர்கள்னு நினைக்கிறோமோ அத்தனை பேரும் மூத்த பத்திரிகையாளருங்கிறான், பீத்த பத்திரிகையாளருங்கிறான். எல்லாரும் ஒவ்வொரு லெவலில் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு நெரேட்டிவ் செட் பண்ண தான் பார்க்குறாங்களே ஒழிய ஃபீல்டில் கள நிலவரம் என்ன இருக்குங்கிறத யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அது ஒரு பெரிய நியூசன்ஸாக இருக்கு. இப்போ பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்க போறாரு. அவரு தனியாக ரசிகர் மன்றம்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து தனியாக அரசியலில் போட்டியிட போறாரு, பாஜக வந்து வெளில வர போறாரு அப்படின்ற டாக் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, வர்றதில் பெரிய விஷயம் இல்லை, வரத்தான் செய்யும். ஏன்னா அதுக்கு அப்படி ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்தது மத்திய பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லை, மாநில பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து, ரெண்டு பேருமே சேர்ந்து அவர் அமைதியாக நான் தலைவர் பதவியிலிருந்து நான் ஒரு மாற்று அரசியலை ஏற்படுத்தணும்னு வந்தேன். கட்சிக்காக உழைச்சேன், கட்சியை வளர்த்தேன். 2%, 2.5%, 3% இருந்த கட்சியை 11% கொண்டு வந்திருக்கேன். நான் அதுக்காக உழைக்கைக்கு வந்தேன். இல்லை நீங்கள் வேற ஆளை போடணும்னா போட்டுக்கிங்க, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் பேசாமல் ஒதுங்கி தான் இருந்தார். அவரை சும்மா இருக்க முடியல இவனுங்க. இதுக்கு இப்போ ரஜினிகாந்த் முன்னெடுத்து நான் வர்றேன் அப்படின்னு சம்மதம் தெரிவிச்சாருன்னா கண்டிப்பாக வேற ஒரு விதமான கூட்டணி அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நாங்கள் நிற்கிறது வந்து 3 பேர். இந்த 3 பேரில் அவன் தான் கொஞ்சம் நிறைய மாறணும், மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக மாற்றிடலாம். நான் தமிழன் சைமன் இருக்கானே, அவனை கொஞ்சம் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவன் பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டான். இப்போ அவனுக்கு கட்சியில் உள்ள தொண்டர்கள்லாம் கொஞ்சம் நிறைய பேர் ஆதரவாளர்கள்லாம் விஜய் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. போக ஆரம்பித்தோடனே இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எதை தின்னா பித்தம் தெளிவுன்ன மாதிரி அவன் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கிறான். தப்பாக ரொம்ப அபத்தமெல்லாம் பேசுகிறான். என்ன நடக்காதோ நடக்க முடியாதோ அப்படியெல்லாம் பேசுகிறான். அதனால் அவனுக்கு வழிக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ரஜினிகாந்த் நினச்சாருன்னா ஓரளவு சில தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ தமிழகத்தில் பருவமழை தொடங்கி இருக்கு சார். தமிழகம் முழுக்க மழை பெய்து வந்துட்டு இருக்கு. நீங்கள் தென் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கீங்க. தென் மாவட்டத்தில் மழை நிலவரம் எப்படி இருக்கு? ஆளும் கட்சி சார்ந்தவர்கள் எப்படி உங்களுக்கு உறுதுணையாக பணிபுரிஞ்சிட்டு? இல்லை, இதுவரைக்கும் தென் மாவட்டங்களில் பெரிய பேரழிவு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. மழை கொஞ்சம் அதிகமாக தான் 1-2 மாவட்டங்களில் இருந்து. ஆனால் எங்கள் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நல்ல மிதமான மழை இருந்து 1-2 நாள் கொஞ்சம் கடினமான மழையும் 1-2 அழிவுங்கிற அளவுக்கு இன்னும் பெருசாக போகலை. பட் சென்னையை பார்த்தா தான் பரிதாபமாக இருக்குது. ஒரு நாள் மழையிலே இப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு 8-10 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் உங்கள் ஆஃபீஸுக்கு. இந்த 10 கிலோமீட்டரும் வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிருக்கு. ஏன்னா ரோடு அவ்வளவு குண்டும் குழியும், வர முடியாது, ஆட்டோவில் வர முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம். எங்கே குண்டு கிடக்கு குழி கிடக்குங்கிறது தெரியல, எல்லாம் தண்ணி மூடி கிடக்கு. சென்னை மக்கள் பரிதாபத்துக்குரியவங்க. சென்னையில் நானும் ஏற்கனவே இருந்தேன், அப்போ கஷ்டப்பட்டோம். ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகி மக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள்லாம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸை கூட சேர்த்துட்டு பாதிப்பு உள்ளான இடங்களில் நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணும். ஏன்னா பையனோட சேர்ந்து கொஞ்சம் பேர் நாங்கள் இருந்த ஏரியாக்களில் இந்த விழுந்த மரங்களை மாற்றி போட்டு கார்பரேஷன் ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணும். ஆனால் இப்போது பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கும். ரோடுகள் எல்லாம் அவ்வளவு மனுஷன் போக முடியாது, வெஹிக்கிள் போக முடியாது. மக்கள் இவ்வளவு சகிச்சிட்டு இருக்காங்களே நீ நினைக்கும் போது மக்களை நினச்சா தான் பரிதாபமாக இருக்குது. ஒரு பக்கம் அவனு மக்களுடைய வளங்களெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறான், எல்லாம் போச்சு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பார்க்கும்போது உண்மையிலேயே வேதனையாக தான் இருக்குது. ஜனங்கள் என்ன பண்ண முடியும்? ஆட்சி அப்புறப்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவரவர் லெவலில் எல்லாரும் செய்யணும். எல்லாருமே பயப்படுறாங்க, நிறைய பேர் பயப்படுறாங்க. கொஞ்சம் பேசினாலும் உடனே தூக்கி உள்ளே வச்சிடறாங்க. வரதராஜன்லாம் அவர் ஒரு தேசியவாதி தான் உண்மையிலே. கொஞ்ச நாள் அந்த அதிமுக ஆதரவாளராக இருந்தாலும் தேசியவாதி. உண்மையிலே நேதாஜி பேரில் ஒரு கட்சியும் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஆட்களெல்லாம் இவ்வளோக்கும் ஒரு முன்னாள்
டிஎஸ்பி ரேங்கில் இருந்து ரிட்டையர்ட் ஆனாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கொஞ்சம் படித்த ஆளுக்கு, சட்டம் படித்த ஆள், லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க கூட பேச முடியலன்னா அது என்ன ஆட்சி? அப்போ இங்கே ஜனநாயகமே இல்லைல்ல, ஜனநாயகம் செத்து போச்சு. நீ நம்ம தேர்தல் முறையும் அப்படி தானே இருக்குது. இப்போது தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வைக்கும் போதும் பணம் தான் முடிவு பண்ணுது. அங்கே ஜனநாயகத்துக்கு இடமே கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த கட்சிக்கு இத்தனை கோடி, இந்த கட்சிக்கு இத்தனை கோடி, இத்தனை சீட்டு, இந்த கட்சிக்கு இத்தனை கோடி, இத்தனை சீட்டு, அப்படித்தான் ஒரு 8-10 கட்சிகளை டிஎம்கே கட்டுக்கோப்பாக கைக்குள்ளே சேர்த்து வச்சிருக்கு. சரி, அதோட நிற்கிதான்னா இல்லை. அப்புறம் பிரச்சாரத்துக்கு கூட்டம் சேர்க்கும் போதும் அப்பவும் பணம் தான். ஒரு ஆளுக்கு இவ்வளோ ரூபா சாராயம், அடுத்தால பிரியாணி போட்டலாம்னு கூட்டிகிட்டு வர்றாங்க. அது முடிஞ்ச பிறகு எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய பணங்கள். நான் இப்போ கரூரில் செந்தில் பாலாஜி இப்போவே ஆரம்பிச்சிட்டானா தேர்தலுக்கு. தீபாவளியிலேருந்தே ஆரம்பம், அடுத்தது பொங்கல் தொடர்ந்து வரோம். இது மாதிரி இருக்கும்போது இது ஜனநாயகமாக இல்லையே, ஜனநாயகம் செத்து போச்சே. இந்த ஜனநாயகத்தை மீட்டு எடுக்கணும்னா ஓரளவு படித்தவங்க, அனுபவம் உள்ளவங்க, விவரம் உள்ளவங்க, பாதிக்கப்படுறவங்க எல்லாரும் தொடர்ந்து இன்னைக்கு நல்ல வசதி இருக்குது, மீடியாக்கள் இருக்குது, யூடியூப்புகள் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. எல்லா இதுலேயும் எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்படுறத தங்கள் பாதிப்பை தைரியமாக வந்து பேசணும்ல. இப்படி நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம், இந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீளணும் அப்படிங்கிறத பேசணும்ல. நிறைய பேர் பேச தானே எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பேசினா உடனே பிடிச்சி உள்ள வச்சிடறாங்க. அது ஒரு பெரிய கஷ்டம்.